ஹலோ கைஸ் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம வீடியோவில் ஸ்டம்பிள் கைஸ் தான் விளாட போகிறோம். ஸ்டம்பிள் கைஸ் நம்ம புதுசாக விளாட்னால நம்மளுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கோ வந்தீங்க. நம்ம விளாண்டு கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுத்து தான் லெவல் 19க்கு வந்திருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ரவுண்டு விளாட போகிறோம். ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு, ரேங்கடு ஒரு ரவுண்டு, சாதாரணமாக ப்ளே குத்து விளாட்ற ஒரு ரவுண்டு விளாட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக விளாட்றதுனால நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து நம்ம லெவல் 19 இருக்கனால நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கின்னு வேறு ஒன்று கிடச்சிருக்கு. அவ்வளோவா கிடைக்காது, ஸ்பெஷல்லாம் ரேர். இப்போ 3 ஸ்டம்பிள் கைஸில் ஸ்பெஷல் 4, 10லாம் வச்சுருப்பாங்க. என்னென்னா அப்போ வந்து ஈஸியாக ஸ்கின்னு கிடைக்கும், இப்போ ஸ்கின்னே கிடைக்கிறது இல்லை, ரேர் கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. சரி, என்ன ரவுண்டு வருதுன்னு பார்ப்போம். சாதாரணமாக ப்ளே குத்து தான் விளாட்னோம். என்ன ரவுண்டு வருது? ஃபுல்லாக பிளாக் குத்துட்டீங்க. ஆஹா, இந்த ரவுண்டா? நான் ஃபோனில் விளாட மாட்டேன், அதிகமாக பிசியில் விளாண்டனால ஃபோனில் விளாட்றது வித்தியாசமாக இருக்குது எனக்கு. ஜம்ப் ஆகு. ஜம்ப் அடிச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு வந்தேன். குவாலிஃபை ஆகிடலாம் கைஸ். ஏன்னா இந்த ரவுண்டு எனக்கு பழக்கப்பட்ட ரவுண்டு தான். சொல்லக்கிட்ட கீழே விழுந்துட்டேன். கரெக்டாக போயிட்டு உள்ளே விழுந்துடணும். அப்படியே போயிட்டு அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்துடணும். போய் இந்த பக்கம் போயிட்டு அப்படியே ஏதாவது ஒன்று பண்ண விடுதா. இந்த இது கஷ்டமாக இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் விளாண்டதான் அசால்ட்டாக விளாண்டலாம்னு சொல்ல எனக்கு கீழே தள்ளி விட்டுருது. இந்த ரவுண்டு பழக்கப்பட்ட ரவுண்டு தான். நான் ஃபோனில் விளாடும் போது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இது என்னோடய தம்பி ஐடி, அதனால் எனக்கு இது வராது. அப்புறம் பார்த்துக்கோங்க, நான் பிசியில் தான் விளாண்டுருக்கேன். என்னோடய பிசி அதுக்குள்ளே குவாலிஃபைடா? டேய், என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் போய்ட்டு ரேங்குடு விளாட போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஃபோனில் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ தான் எடுக்கிறேன். எனக்கு இது வேறு ஏதாவது ஸ்கின்னு வச்சா நல்லாயிருக்கும். நம்ம வந்து மெட்டல் நிஞ்சா ஸ்கின் வச்சுட்டு வருவோம். இந்த ஸ்கின்னை வச்சு போர் அடிச்சிச்சு. ஒரு ஸ்கின்னை நிறைய நேரம் வச்சிக்கூடாது. நம்ம போய்ட்டு எனக்கு பிடிச்ச மெட்டல் நிஞ்சா என்னோடய அந்த ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் டெவலப் பண்ணேன். ஆனால் அதில் விளாண்டு ப்ராக்டிஸ் அதிகமாக பார்ட்டியில் இன்வைட் பண்ணி விளாண்டு இது வேறு ஆடு வேறு வருது. இப்போ ஆடு போயிடுச்சு, கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸில் போய்ட்டு இந்த ஸ்கின்னை எப்படி டொனேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்தால் நடந்திருக்கும். இந்த ஸ்கின்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆனால் எனக்கு கிடைக்கல அந்த ஐடியில். ஏன்னு தெரில, இந்த ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. போய்ட்டு ரேங்குடு விளாட்லாம். இப்போ தான் சில்வரே ரீச் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வீடியோவை போடுறேன். ஏன்னா ப்ரோசனில் போட்டு சில்வர் ரீச் ஆகிறதுலாம் போட வேணாம், சில்வரில் போயிடலாம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் வந்துட்டேன். ஏன் கூட ஒரு வுட்டு மெடல் வாங்கியிருப்பேன். ஏன்னா இப்போ ரேங்குடு இருந்ததே நான் பார்க்கல, ஈவெண்ட்டு தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஓகே, 16 பேர் வந்தாச்சு. அந்த ஐடியிலே நான் சில்வர் 2, ஏன்னா அந்த ஐடியில் சீக்கிரமாகவே சில்வர் ரீச் ஆகிட்டேன். ஏன்னா ப்ராக்டிஸ். இந்த ஐடி என் தம்பி இதனால் ஸ்பெஷல் ஸ்கின் எல்லாம் வச்சுருக்கான். ஆனால் நான் ஒரே ஒரு லெஜெண்டரி தான் வச்சுருக்கேன். மித்து 2 வச்சுருக்காங்க ஐசிவன். நான் ஒன்றே வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல எத்தனை பேர் ஸ்பெஷல் வச்சுருக்கீங்க? நான் எப்பிக்காக இருந்தாலும் எப்பிக்காக விளாடுவேன்டா. ஜஸ்ட்டு மிஸ். நான் கண்ட்ரோலை ஜாய்ஸ்டிக்கை மாற்றி வச்சு இதை பார்த்துட்டு இருந்ததில்ல. வரக்கூடாது, எவனும் வரக்கூடாது. யாருக்கிட்ட? ஃபோனில் விளாட ஈஸியாக இருக்குதுன்னு சொல்ல முடியும், சொல்லணுன்னே கிளம்பிட்டேன். நாங்கள் முடியலை. எனக்கு வந்து ஃபோனில் விளாட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஃபோனில் விளாட்றது ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கஷ்டமாக இருக்குது. 15 பாயிண்ட் ப்ளஸ் 15 தான் தரணுங்க. இப்படி போனால் 3000க்கு எந்த காலத்தில் போய் சேர்றது கோல்டுக்கு? வேறு வழி இல்லை, ஈவெண்ட்டு தான் விளாண்டாக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈவெண்ட் இருக்குது, இதில் நீங்கள் போனீங்கன்னா ராஜா கீர் எடுத்து அள்ளிட்டு வரலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியாத ரவுண்டு ஒன்று விளாண்டுறோம், டோபோ. இது வந்து சில பேர் நான் பார்க்க வித்தியாசமாக இருக்குன்னு வந்துடுவானுங்க, ஆனால் புது பிளேயர்ஸ் அதை மட்டும்தான் வருவானுங்க. நாங்களே ஒரு புது பிளேயர் தான் போகிறோம். ஏன்னா இந்த ரவுண்டை நான் 5 வாட்டி தான் விளாண்டுருக்கேன், கரெக்டாக 5 வாட்டி. ஆனால் அந்த ஐடியில் இருக்கும்போது ஜெயிச்சு 3 ரவுண்டு ஜெயிச்சு போய்ட்டு கிரீடமே வாங்கி ஒரு ப்ரைஸ் மாரி தருவாங்க, கிரீடம் மாரி. அது வந்து நான் இதில் வந்து 10க்கு மேலே வச்சுருக்கேன் என் தம்பி, ஆனால் நான் வந்து 7 தான் வச்சுருக்கேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பார்ட்டியில் போய்ட்டு பண்ணதுனால லெவலும் ஏறல, 18 தான் அதில். ஆனால் சில்வர் ரேங்கில் மட்டும் அதிகமாகிடுச்சு. அது எப்படின்னு கேட்காதீங்க, அவன் தோற்றுறான், நான் ஜெயிச்சிட்டேன் ரேங்கில். ஆனால் பிசியில் விளாட்றதோட இது ரொம்ப கொடூரமாக இருக்குது. இப்படி இருக்கட்டும். இந்த ஜாய்ஸ்டிக் நல்லா இருக்குது, கரெக்டாக வச்சுட்டேன்.
வந்துட்டேன். எத்தனை பேர் எலிமினேட்டு? 8 பேர் எலிமினேட் ஆகணுமா? இன்னும் எபிலிட்டி இல்லை. ஆஹா, நம்ம ஐடி மாற்றி விளாட்றதுன்னு மறந்து போயிட்டேன். எபிலிட்டி இருக்குன்னு அசால்ட்டாக வந்துட்டேன் இந்த ரவுண்டு சொன்னேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எபிலிட்டி இல்லை. எத்தனை கீ வாங்கி வச்சான்னு தெரில. நானே இப்போ ஃபுல்லாக பாஸில் வழி இது 50 ரீச் ஆகினானா தெரில. 50 ரீச் ஆகிருப்பான் தான் நினைக்கிறேன். இன்னத்துக்கு ரீச் ஆகிருந்தானா இன்னத்துக்கு ஒரு பஞ்சு பவர் ஒன்று வாங்கிடலாம் ஐடியில். அவனுக்கே தெரியாமல் வாங்கி வச்சிடலாம் சர்ப்ரைஸாக. ஓகே. யாருக்கிட்ட 5 பேர் எலிமினேட், இன்னும் ஒரு 3 பேர் எலிமினேட் ஆயிருங்க கைஸ். கைஸ் ஐயோ சப்ஸ்கிரைபரா. முடிஞ்சுது. இன்னும் 6 பேர். இன்னும் ஒருத்தன் எவன்டா அவன்? கண்ணு முன்னால் எவனாது? எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபுல்லாக ப்ரோ பிளேயர்ஸாக வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நாமளே எலிமினேட் ஆகிட்டோம். நான் தான் அந்த 7வது ஆள். ஃபோனில் விளாண்டுருக்கக்கூடாது, பிசியில் விளாண்டு போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டி விளாட போகிறோம். எபிலிட்டி கீ போய் பார்க்கலாமா எத்தனை வச்சுருக்கான்னு. வாங்கியாச்சு. பாஸ் லெவல் வேணும் 50 ரீச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஆடு முடிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு நாள் ஜெயிக்கவே முடியலை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நான் பிசியில் விளாண்டு இதில் ஃபோனை விளாட்றது வித்தியாசமாக இருக்குது. காஸ்டியூமில் போய்ட்டு 125 வச்சுருக்கான் எபிலிட்டி கீஸ். வாங்க தெரில இவனுக்கு பவர். இங்கேருந்து 5வது லெவல் போகணுன்னா எத்தனை ஜெம்ஸ் கொடுத்து போகணும்? 50 இது வாங்கிட்டானா? 150 ஜெம்ஸு போடாங்க. அவ்வளோத்துல எவன்டா தருவான்? எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈவெண்ட்டில் போய்ட்டு ஷோ டவுன் நிறையா இருக்குது. இது என்னது? 4 பிளேயர்ஸ் நோ. இது வாய்ப்பில்லை. இது என்னது? கன்ஸ்ட்ரக்ஷன் கிளப்பா. இது ஒன்று விளாட்லாமா? ஆனால் நம்மளுக்கு அந்த ரவுண்டு செட் ஆகாது. கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்குமா? ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு 100 ஸ்டாரா? வேணாப்பா, நீங்கள் கொடுப்பீங்க. டோர்னமெண்ட்டுக்கு போய்ட்டு விளாட்லாமா? டோர்னமெண்ட் அதை விட கஷ்டமாக இருக்கும். இருங்க, டோர்னமெண்ட்டில் நம்மளுக்கு ஏதோ தந்துருக்கானுங்க. எபிலிட்டி டோக்கன்ஸ் 20 தந்துருக்கானுங்க. ஓகே, எடுத்துட்டு நம்ம ப்ளே கொடுத்து விளாண்டுறலாம் ஏதாவது ஒரு ரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் ரவுண்ட் வந்திருக்கு. நான் கட் பண்ணிட்டேன், வீடியோ லாங்காக போகணும்னு சொல்லிட்டு. இது வர நம்மளுக்கு ஆகாதேன்னு சொன்ன உடனே கீழே. இது பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா, ஜாய்ஸ்டிக்கு தள்ளிக்கிட்டே இருந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக ஒன்று இதெல்லாம் நிறுத்தி நிதானமாக போய்ட்டு ஜம்ப்பு பண்ணிச்சு. ஜம்ப் ஆகிடு. அங்கேருந்து அடுத்து ஜம்ப்பு. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். தேவையில்லாமல் போய்ட்டு அடி வாங்கிட்டு வரதுக்கு ட்ரிக்கு யூஸ் பண்ணாமலே நேர்மையாகவே ஜெயிச்சிடலாம். எப்படி பால்லேருந்து தப்பிச்சோம்ல, இப்படி வளைச்சி அந்த பக்கம் ஒன்று போயிட்டு, அதுக்கப்புறம் இப்படி வளைச்சி இந்த பக்கம் ஒன்று வந்துட்டு, அதுக்கப்புறம் இப்படி வளைச்சி இந்த பக்கம் ஒன்று, இப்படி மாற்றி போயிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் சிம்பிள். ஆஹா, இதுவா? இதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கே. தான்டா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதுக்கு மேலே செக் பாயிண்ட் பின்னால் இருக்குடா, பார்த்து போயிடு. அதுக்குள்ளே அடி வாங்கண்ணா. எதுக்குடா தள்ளுறீங்க? செக் பண்ணி ரீச் பண்ணிட்டேன். போடு. ஓஹோ, சரிவாக ஜம்ப் பண்ணணும். என்னடா இது? சைடு வழியாக போ. என்னடா நேராக போகிறேன், குதிக்கிறேன், நேராக போகிறேன், அடி வாங்குறேன். இன்னும் ஒருத்தன் தான் குவாலிஃபைடு, 2 பேர் குவாலிஃபைடு. போடு அப்படின்னு நாமையா சந்தோஷம் பண்ணோம். ஆஹா, கீழே முட்டேன். அதுவும் லேசரு. கீழே வந்தால் லேசரு, சைடில் போனால் இது. என்ன பண்ணுறது? என்னடா போனவுடனே லேசர் அடி விட்றீங்க? இது வேறு மூவிங்கில் இருக்குது, அதனால தான் பிரச்சனையே இல்லை. ஓகே. தப்பிச்சிருடா. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். ஃபினிஷ் லைன் கிட்ட. 14 பேர் குவாலிஃபைடு, இன்னும் 2 பேர் போனான். எப்பட்றா இது போகிறது? என்ன கிளிச் ஆயிடுச்சு? 15 பேர் தான் குவாலிஃபைடு ஆனானுங்க. டைம் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இது பல ரவுண்டு விளாண்டதுக்கப்புறம் நான் இது காட்டுறேன். ஏன்னா ஃபைனல் ரவுண்டு இது.
எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கழித்து ஃபைனல் ரவுண்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஹனி ட்ராப்பு. ஆஹா, இதில் கொஞ்சம் எனக்கு விளாட தெரியுன்றனால அசால்ட்டாக ஜெயிச்சிடலாம். என்னடா அதுக்குள்ளே கீழே போயிட்டீங்க. ஓகே, நம்ம பொறுமையாக நின்று மேலே முடிஞ்ச அளவுக்கு மேலே நிற்கணும். அதான் இதில் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நிற்கணும். நின்று நீங்கள் ஜம்ப் பண்ணணும், ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதில் ரெட் கலரில் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாலே ஜெயிச்சிடலாம். நிறைய பேருக்கு தெரியாமல் கீழே வந்துடுறானுங்க. இதோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். கடைசியில் ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சிருக்கோம். 11லேருந்து 12 போன சீசனில் வந்து இவன் வந்து உட்டு 2 வாங்கியிருக்கான் போல். இந்த சீசனில் தான் சில்வர் வாங்கியிருக்கான். பரவாயில்ல. அடுத்த சீசனில் சாம்பியன் வாங்கி நம்ம பிசியில் கேம் ப்ளே போடுறோம். அப்போ வந்து ப்ரோவாக விளாடணும். விளாண்டு காட்டுறோம். ஓகே, பை கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.